வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதியும் இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் இருந்தாலே போதும். 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன வரம் கேட்டாலும் உடனடியா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை விநாயகர் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதியும் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்னைக்கு மத்தியானம் 1:09 இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகி நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12:24 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு. விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி புதன்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய 2 பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுக்கு கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் யாரு வேணாலும் செய்யலாம். அதாவது உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் செய்யலாம். நிறைவேறாத வேண்டுதல் நீண்ட நாட்களா இருக்குன்னா தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பண தேவைக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, அடுத்ததா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா மற்ற வேண்டுதல்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம். இதுல குறிப்பா சொல்லணும்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்யலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, இன்னும் ஒரு சிலர்லாம் பையன் கெட்ட சகவாசத்துல இருந்து வெளியில வரணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி வாங்க, அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வெற்றிலை கிடைக்காது. இப்படி இருக்கிறவங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தை தான் இதே வீடியோல 2வது பரிகாரமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வெற்றிலை கிடைக்கலன்னு கவலைப்படாம அந்த 2வது பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென். இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். நாளைக்கு நமக்கு மத்தியானம் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கிறனால நாளைக்குமே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நாளைக்கு செய்ய போறீங்கன்னா காலையில 7:30 மணிக்கு மேல காலையில 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எந்திரிப்பீங்கன்னா அந்த டைம்ல குளிச்சுட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா நீங்க விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு முக்கியமா நடக்க வேண்டிய அந்த ஒரு வேண்டுதலை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலையில முதல்ல நான் இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க.
இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா 4 திசைகள்ல இருந்தும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம விநாயகரோட கையிலையுமே இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 46429. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே அந்த வெற்றிலையில இந்த நம்பரை எழுதிக்கிட்டு அடுத்ததா உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதிக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரோட பெயரையும் எழுதி ஒற்றுமைன்னு எழுதிக்கோங்க. இப்ப கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடணும்ன்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா அவரோட பெயரை மட்டும் இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. வேற எதையுமே எழுத தேவையில்லை. உங்க மனசுக்குள்ள கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அவரோட பெயரை மட்டும் எழுதிக்கோங்க. அந்த மாதிரிதான் யாரு கெட்ட சகவாசத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை மட்டும் எழுதிக்கிட்டா போதும். இதே மாதிரி வேலை, குழந்தை பாக்கியம், திருமணம், இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை ஒரு வார்த்தையில எழுதிக்கிட்டு இந்த வெற்றிலைய சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. இந்த நூல் எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம். இப்படி சுருட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றிலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வெற்றிலைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல, அப்படி இல்லைன்னா சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம். இந்த வெற்றிலை அப்படியே இருக்கட்டும். 2-3 நாட்கள்ல இந்த வெற்றிலை காஞ்சு போயிரும். வெற்றிலை காஞ்சு போனதுக்கு அப்புறமா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல இந்த வெற்றிலைய சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெற்றிலைய ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை துகள்களை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சரி, அடுத்ததா 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மத்தியானம் 1 மணி 9 நிமிடங்களுக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி நாளைக்கும் இந்த சதுர்த்தி தீதி நமக்கு இருக்கிறனால நாளைக்கு காலையில, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா விநாயக பெருமான் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதலை ஒரு லைன்லயோ அப்படி இல்லைன்னா 2 லைன்லயோ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்லயோ நோட் புக்லயோ நீங்க எழுதிக்கோங்க. நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தி எழுதணும். அதே மாதிரி உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகை உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதுங்க. இப்போ உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறதுன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் வந்து விட்டதுன்னு கூட நீங்க எழுதலாம். திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டதா நீங்க எழுதுங்க. அதே மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த வேலை எவ்வளவு சம்பளத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்க எழுதுங்க. இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன்லயோ 2 லைன்லயோ நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க எழுதுங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் ஃபுல்லா இப்ப நான் சொன்ன அந்த விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. இதுக்கு நீங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். அந்த பேப்பர்ல உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும். 4, 6,
429. அந்த பேப்பர் ஃபுல்லா இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நோட் புக்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா இந்த பேப்பரை நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. அது அப்படியே அந்த நோட் புக்லயே இருக்கட்டும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.